திமுக தலைவர் ஸ்டாலினை அலறவிடும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனைகள் அனைத்து முடிவு கொண்டு வரப்பட்டு விட்டது அப்படின்னே சொல்லலாம். இப்ப அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நபர்களின் மூலமாகத்தான் பிரச்சனை என்பது வரப்போகிறது. அதிலும் நமது செங்கோட்டையனும் ஒருவராகத்தான் இருக்கிறார். அவர் வழக்குகளை தொடுத்தால் அந்த வழக்குகளையும் பார்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகி கொண்டுதான் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றியாக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பித்திருக்கிறாராம். தமிழகத்திலே 2026ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் இந்த வேளையிலே அனைத்து அரசியல் கட்சிகளுமே தீவிரமாக வேலைப்பாடுகளை பார்த்துட்டு வர்றாங்க. இப்படி அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் மீது அதிருப்தியுள்ள அனைத்து நபர்களுமே அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் செங்கோட்டையன் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது ஒருபுறம் இருந்தாலுமே, மறுபக்கம் மாற்று கட்சியினரை தன் பக்கம் இழுக்கக்கூடிய வேலைகளை எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரப்படுத்தி இருக்கிறாராம். அதிலே குறிப்பாக திமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை அதிமுகவின் பக்கம் இழுக்க வேண்டும் என அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு அசைன்மென்ட்டும் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. மறுமாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறார் எடப்பாடி. இந்த நிலையிலே நாகை மாவட்டம் திமுகவிலிருந்து விலகி அடுத்தடுத்த நிர்வாகிகள் அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. தலைஞாயிறு மற்றும் திமுக நிர்வாகி செல்வி சேவியர் அதிமுகவில் இணைந்த நிலையிலே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா தலைஞாயிறு பகுதியிலே திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் வினோத் அதிமுகவில் இணைந்திருக்கிறார். 2026 தேர்தலில் டெல்டாவை வசப்படுத்த எடப்பாடி பழனிசாமி புதிய வேகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார். நாகை மற்றும் மயிலாடுதுறையில் உள்ள 6 தொகுதிகளில் தற்போது ஒரு தொகுதி மட்டுமே அதிமுகவின் வசம் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலிலே அந்த 6 தொகுதிகளுமே அதிமுகவின் கைவசம் வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது திமுக இருக்கக்கூடிய, அதுவும் மயிலாடுதுறை இருக்கக்கூடிய முக்கியமான அந்த நபர்களை பார்த்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை அதிமுகவின் பின்னால் இழுத்துக் கொண்டிருக்கிறார். அதிலேயுமே குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா தலைஞாயிறு பகுதியில் இருக்கக்கூடிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் வினோத் அவர்களை அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட திமுகவிலிருந்து விலகி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நபர்கள் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்தார்கள் அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம அனைவருக்குமே தெரியும். அதிமுகவிலே பிரச்சனை என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி வெளியிருக்கக்கூடிய நபர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அந்த சொல்லக்கூடிய அந்த நபர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்ல. எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி வகை சூட வேண்டும் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமியுடைய மிகப்பெரிய எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை தோல்வியை மட்டும் தழுவிவிட்டால் கண்டிப்பாக சசிகலாவின் கைவசம் அதிமுக மாறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.